எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான டேஸ்டியான காரப்பொடி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் 30 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காம்பை எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மேலே உள்ள மெல்லிசாக உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த காம்பையும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எடுத்துக்கணும். அந்த மேலே உள்ள தோலை மட்டும்தான் எடுத்துக்கணும், ஃபுல்லாக எல்லா தோலையும் எடுத்துடாதீங்க. இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த மிளகாயில் சூடு வந்தால் போதும், நம்ம வறுக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதே மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கங்க. அது அப்படியே லைட்டாக சூடு ஆறட்டும். இப்போ ஆற விட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2மா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த பொடி நல்லாயிருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 ஓட்டு ஓட்டுனா போதும். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்த நாள் பார்க்கும்போது அந்த ஈரத்தன்மை இல்லாமல் ஒன்று தனித்தனியாக இருக்கும். இட்லி தோசையை சூடாக செஞ்சுட்டு இதோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.